வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் சந்தைகள் ஒரு புதிய உச்சத்தை தொட்டு 26,250.9 லெவல் வரையும் சென்று க்ளோசிங்ல பார்த்தோம்னா 181.85 புள்ளிகள் அதிகரித்து 26,186 முடிவடைந்திருக்கிறது. இன்றைய தினமும் ஒரு புதிய சகாப்தம் நிப்டில் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அட்வான்சஸ் 1080, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1304. மேலும் மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு ஃபிளாட்டா இருக்கு. ஸ்மால் கேப் lowered by 0.50%. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட 6% கிட்டத்தட்ட விழுந்திருக்கு. ஸோ அதனால இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் அரௌண்ட் 12. ஸோ ஃபால் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது எகெயின் பிராடர் மார்க்கெட் இண்டிகேட்டிங் ஏ நெகட்டிவ் சென்டிமெண்ட். Broader market negative sentiment, but the Nifty is going up on day by day. So we have to be very, very careful. Then individual sector பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் automobile, metal and PSU banks emerging as a top gainers, but no sectors இன்னைக்கு வந்து அண்டர் பெர்ஃபார்ம்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஸ்டாக்ஸ் லைக் மாருதி சுசுகி, கிராசிம், டாடா மோட்டார்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், M&M, பஜாஜ் ஃபின்சர்வ், டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், இண்டால்கோ, நெஸ்லே இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க சிப்லா, ONGC, LNT, ஹீரோ மோட்டோகார்ப், NTPC, டிவிஸ் லேப் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் தங்கம் பார்த்தோம்னா இன்றைய தினம் 302 ரூபாய் அதிகரித்து 75,615, வெள்ளி 1,797 ரூபாய் அதிகரித்து 93,842, குருடாயில் 151 ரூபாய் இறங்கி 5,690 வினயமாய் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ரஷ்யாவினுடைய அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்க அவங்க வந்து ஈவன் ரிசர்வ் டு ரைட் டு யூஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஏன்னா அவங்களுடைய எதிரி நாடுகள் எல்லாம் சேர்ந்து சில சதித்திட்டங்கள் தீட்டினால் நாங்கள் அதை எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் குட் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் பார்த்தோம்னாக்கா ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து அவங்க இப்போ மந்த்லி சேல்ஸ் டேட்டா வர இருக்கு நெக்ஸ்ட் வீக்கில். ரெண்டாவது ஹுண்டாயினுடைய IPOவும் எக்ஸ்பெக்டட் வர இருக்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா அந்த துறை வந்து ஒரு பெரிய மொமெண்டம் இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்மார்ட் ரேலி இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ வந்து மோர் தென் 1.5% ஏறி இருக்கு. பிகாஸ் இம்ப்ரெசிவ் செப்டம்பர் மந்த்லி சேல்ஸ் டேட்டா வந்து அதனுடைய இம்பாக்ட்னு சொல்லலாம். அதனால இன்னைக்கு மாருதியே பாருங்க 4% மேலே ஏறி இருக்கு. ஸோ ஹுண்டாய் மோட்டார் வந்து அதனுடைய IPO வரும் பொழுது இந்த கமாண்ட் ஆன் வேல்யூவேஷன் மல்டிப்ளை பார்க்கும் பொழுது அது வந்து கம்பேர் வித் மாருதி சுசுகி. அதனால மாருதி சுசுகி ஃபர்தர் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுபோல மெட்டலை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக நாம் கூறி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா 5% மேலே ஏறி இருக்கு. மெயினாக வந்து சைனா என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து நிறைய வந்து இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ், ரேட் கட்ஸ் இது மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. ஏன்னாக்க ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து விழுந்துட்டு இருக்கு. அதை வந்து ஸ்டாப் டிக்ளைனிங் நிறுத்தணும்னா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ரேட் கட் கொண்டு வந்தால் தான் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அது கிட்டத்தட்ட 142 பில்லியன் வந்து கேபிட்டல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அவங்களுடைய ரிசர்வ் பேங்க் இந்த ஸ்டேட் பேங்க்ஸ் எடுத்திருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால தான் நம்ம சந்தைகளில் பார்த்தோம்னாக்க ஆல் த மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ரேலியில் இருந்து கொண்டிருக்கிறது. பிகாஸ் ஆஃப் திஸ் ஆப்டிமிசம் சைனா வந்து கொடுத்தது தான் அந்த எக்கானமியில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இது வந்து டெம்பரரி நேச்சர். ஸோ அதனால when you are buying on metal stocks always use the right strategies அப்படின்னு சொல்லலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தோம்னா காலையில் ஓப்பனிங் வந்து 26,005 நேற்றைய தினம் முடிவடைந்ததுலேயே ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீழே வந்து 25,998.40 புள்ளிகளை தொட்டுது. தென் மத்தியானம் ஒரு 2 மணி வரையும் பார்த்தோம்னா மார்க்கெட்ஸ் ஆன் த ரேஞ்ச் பவுண்ட் ஆக்டிவிட்டி. அதன் பிறகு ஒரு புல் மூவ் நேற்றைய தினம் போலயே வந்ததுன்னு சொல்லலாம். அதில் தான் 26,250.90 என்ற புள்ளி வரை புதிய உச்சத்தை தொட்டு 26,186 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிஃப்டி டெக்னிக்கலா பார்த்தோம்னாக்க மார்க்கெட் ஆன் த
இந்த ரைட் புல் மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த லெவல் பார்த்தோம்னா 26,500 மற்றும் 26,750 ஆன் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். கீழே பார்த்தோம்னாக்க இப்போ வந்து 25,750 என்பதனை ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சந்தைகள் எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் மார்க்கெட்டில் பார்த்தோம்னாக்க வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். ஏன்னா வீக்கெண்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மார்க்கெட் ஒரு நாள் லீவ் இருக்கு. ஸோ அதனால் இதையெல்லாம் கணக்கில் வைத்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங்க்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். சப்ஜெக்ட் டு குளோபல் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஈவென்ட் பேஸ்டு நியூஸ், அதை வைத்து தான் சந்தைகளுடைய ஆக்டிவிட்டி இருக்கக்கூடும். ஆதலால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். நண்பர்களே, நேற்றைய தினம் சொன்னோம், இன்றைய தினம் வாங்கி விட்டுருங்க, நன்கு இருக்கும்னு. அதே மாதிரி பாருங்க, அருமையாக ஏறி இருக்கு. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே. நன்றி, வணக்கம்.